முக்கிய செய்திகள். சென்னை ரங்கராம் பஜாரில் விஷமிகள் சிலர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறைக்கு மர்ம பெண் ஒருவர் போன் மூலம் தகவல் அளித்தார். அந்த பெண்ணின் குரலில் பதற்றம் இருந்ததை அடுத்து போலீசார் உடனடியாக ரங்கராம் பஜாருக்கு வெடிகுண்டு நிபுணர்களுடன் விரைந்துள்ளனர். பொதுமக்கள் பீதியடையாத வகையில் பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தி பஜார் முழுவதையும் போலீசார் சோதனையிட்டனர். ஆனால் வெடிகுண்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் ஏராளமான ஆயுதங்களை ஆட்டோ ஒன்றில் ரவுடிகள் பதுக்கி வைத்து பஜாரில் முகாமிட்டிருப்பதை சோதனையின் போது காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். ஒரு சிலர் தப்பிவிட்டாலும் 4 ரவுடிகள் போலீசில் பிடிபட்டனர். இவர்கள் ஏதோ ஒரு கொலை திட்டத்துடன் தான் பஜாருக்கு வந்திருக்க வேண்டும் என காவல்துறை சந்தேகிக்கின்றது. சரியான நேரத்தில் காவல்துறைக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்து இந்த ரவுடிகள் சிக்க காரணமாக இருந்த அந்த வீர பெண்மணி யார் என போலீசார் துப்பறிந்து வருகிறார்கள். அப்பாடா, அவர் இன்னும் வீட்டுக்கே வரல. கடவுளே, நல்ல வேளையா என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பண்ணிட்டேன். மாமா, வழக்கமா காலையில தானே பூஜை பண்ணுவ, இப்ப சாயந்தரமா ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மாமா, நம்ம கடை தெருவுல திடீர்னு பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் சோதனை நடந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதான் எந்த கடைக்கும் எந்த சேதாரமும் வந்துடக்கூடாதுன்னு தான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான் வந்ததும் வராததும் ஒரு சின்ன பூஜை பண்ணேன். நீ விளக்கேத்துறது சாமி கும்பிடுறது மட்டுமே இரு. பார்த்தல்ல, ஒரு லேடி தான் நம்ம கடை தெருவுல பாம்பு இருக்குன்னு சரியான நேரத்துல போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கா. எத்தனை ஆயுதங்களையும் ரவுடிகளையும் அந்த ஒரு போன் கால்ல போலீஸ்ல மாட்ட வச்சிருக்கா. பிரில்லியன்ட் லேடி. எப்பதான் உனக்கு அந்த மாதிரி புத்திசாலித்தனமோ துணிச்சலோ வரப்போதோ தெரியல. அப்புறம் போன விஷயம் என்னாச்சு? என்ன விஷயம் மாமா? போச்சுரா, காலையில நான் கொடுத்த கமலா ஜாதகம் அது என்னாச்சுன்னு கேக்குறேன். ராஜேந்திரன் கிட்ட காமிச்சியா? கோயில் பூசாரிய போய் பாத்தியா? இல்ல இந்த கிழவங்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு இருக்கியா? இல்ல மாமா, நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் அதை நான் தட்டுவேனா? கமலா ஜாதகத்தை ராஜேந்திரன் சித்தப்பா பார்த்ததுமே இன்னும் 6 மாசத்துல நிச்சயமா கமலாக்கு கல்யாணம் நடந்துரும் சொன்னாரு. அவளுக்கு குரு பலன் வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம விநாயகர் கோயில் பூசாரி கிட்டயும் கமலா ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வரன் வந்ததுமே சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறாதா நீ? அதான் அன்னைக்கே சொன்னல, என் கல்யாண விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. திரும்பவும் ஏன் இப்படி பண்றீங்க? கமலா, அப்பா நீங்க சும்மா இருங்க. இவங்க செய்யறது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க, என் கல்யாண விஷயத்துல தலையிடாதீங்க, தலையிடாதீங்க, தலையிடாதீங்க. கமலா, இவன் மேல கோவப்படாத. நான் தான் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்க்க சொன்னேன். இவளா எதுவும் பண்ணல. அப்ப உங்ககிட்டயே சொல்றேன், எனக்கு என்ன பயம்? எனக்கு எப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப நானே உங்ககிட்ட வந்து, அப்பா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அது வரைக்கும் என் கல்யாண பேச்சை இந்த வீட்டுல யாரும் எடுக்காதீங்க. அவ கிடைக்கிறாம்மா, நீ உன் பாட்டுக்கு உன் ரூட்ல போயிட்டே இரு. கடைசியில ஜெயிக்க போறது அவளா இல்ல நாமளான்னு பாத்துருவோம்.
இன்னும் 6 மாசம் இல்ல, 2 மாசத்துக்குள்ள உன் கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. அண்ணி, அந்த வாட்ச்மேன் உன்னை அண்ணனை பத்தி தெரியாம சொல்லிருக்கணும். அண்ணனுக்கு இந்த குடும்பம் தான் உலகம் அண்ணி. அதுல நம்மள தவிர வேற யாருமே கிடையாது. குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லி எந்த குடும்பத்துக்காக அந்த மனுஷன் கஷ்டப்படுறான்னு தெரியலையே. அண்ணி, சும்மா அண்ணனை பத்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய், உங்களாலையும் உங்க அண்ணனாலையும் என் அக்கா வாழ்க்கையே பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. என்னடி படுவ? நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு. இப்படி பொறுமையா இருந்துதான் உங்க பேரை இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. செந்தில் வரட்டும், நானே அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். ஆமாமா, நீங்க விசாரிச்சா மட்டும் அவர் உண்மையை சொல்லிட போறாரா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? யாருக்கு என்ன ஆச்சு? வாயா வா. யாருக்கு என்ன ஆச்சா? எனக்கு தான் எல்லாம் ஆச்சு. ஏய், உன்னால என்னோட நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. இப்ப என் வாழ்க்கையே போயிடுச்சியா? ஏய், என்னடி உளறற? நான் வளர்றேனா? இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அப்பாவே முகத்தை வச்சுக்கிட்டு எங்கேயோ போய் திருட்டு பாலை குடிச்சிட்டு வரியா? நீ நல்லா இருப்பியா? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? மூளைகளை ஏதாவது குழம்பி போச்சா? இப்ப நீ உண்மையை சொல்லல, உனக்கு மூளை குழம்பி போயிடும். சொல்லியா? சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லு. அண்ணி வேணாம், நீ விட்டுருங்க. ஏய், மல்லிகா! அண்ணே, அடியா அடி. இந்த வீட்ல இன்னும் இந்த ஒரு கொடுமையை தான் நான் அனுபவிக்கல. லக்ஷ்மி, இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேய் ஆட்டம் ஆடிட்டு இருக்கா இவ? நான் சொல்றேன்டா, இவ கோபத்துல நியாயம் இருக்கு. அதுக்கு காரணத்தை நான் உனக்கு சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் இவன் ஆபீஸுக்கு போயிருக்கிறான். அவ போகும்போது 5:30 மணி தாண்டிடுச்சு. அங்க இருந்த வாட்ச்மேன் விட்டு சொல்லியிருக்கிறான், செந்தில் வழக்கமா 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிருவாருமா. இப்போ வந்து கேக்குறீங்கன்னு. தினம் 5:30 மணிக்கு ஆபீஸ் விட்டு கிளம்புறமே, வீட்டுக்கு 11:30 மணிக்கு தான் வரேன். 5:30 இருந்து 11:30 வரைக்கும் நீ எங்க போற, என்ன பண்ற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல தயங்கும் போது எனக்கு பயமா இருக்குதுரா. இவ சொன்னதை கேட்ட போற என் மனசுல விபரீதமா என்ன இல்லாம தோணுது. கண்ணா, உன் மேல நான் பெரிய நம்பிக்கையில வச்சிருக்கிறேன்டா. இந்த நம்பிக்கையை பாழ்படுறாத. தாத்தா, நீங்க கேக்குற கேள்விக்கு வாழ்க்கையில முதல் தடவையா எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலைமையில நான் நின்னுட்டு இருக்கேன். அப்படி என்னடா நிலைமை? நம்ம வாழ்க்கையில விட தெரியாத கேள்விகள் எவ்வளவோ இருக்கு. அதுல இதையும் ஒன்னா நீங்க நினைச்சுக்கங்க. அண்ணே, என்னண்ணே சொல்லுண்ணே. லக்ஷ்மி, மேற்கொண்டு எதையும் என்ன கேட்காது. நெல்லுங்க. உண்மையை தெரிஞ்சுக்காம நான் உங்களை உள்ள விட மாட்டேன். ஓட்டி பாக்குறேன்னு சொல்லிட்டு டெய்லி இவளோட போய் கூத்தும் கும்மாளம் அடிச்சிட்டு வரீங்க. ஆமாண்டி, எவ்வளோடவா நான் கும்மாளம் அடிச்சிட்டு தான் வரேன். உன்னால என்ன பண்ண முடியுமா படிக்க போடி. அண்ணே, என்னண்ணே இது? இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. கல்யாணம் முடிஞ்சு நேத்து தான் நீ இந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு. இன்னையோட 20 வருஷம் ஆச்சு. அவன் எங்கம்மா? கோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவன் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. நம்ம கடை பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்குல்ல, 2 பேரும் ஒன்னா போய் கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்க மாமா.
எப்ப பாரு எதை எடுத்துட்டு வந்தாலும் மூஞ்சிக்கு நேரா கொண்டு வந்து நீட்டுற, கையில கொடுக்க மாட்டியா? என்னது? ஆம், கேசரி. அதையே எங்க எடுத்துட்டு வர? கீழே டைனிங் டேபிள்ல வச்சுனா நான் வர்றப்போ வந்து சாப்பிடுவேன்ல. அதுக்கு இல்லைங்க, அது வந்து இன்னைக்கு நம்ம. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், என் கேஸ் விஷயமா இன்னைக்கு பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல. சரி, அதான் என்னாச்சு ஏதுன்னு கேட்கலான்னு ஒரு ஃபோன் பண்ணேன் சார். இல்ல சார், அது எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. எதிர்பார்ட்டிக்காரங்க வாய்தா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றது? சார், எத்தனை நாளைக்கு சார் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? வாய்தா வாய்தானே, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பாருங்க சார். சார், கோர்ட்டுன்னு வந்துட்டா அப்படிதான் சார். கேஸ் என்ட்ரி ஆயிட்டா இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். எதிர்பார்ட்டிக்காரன் வாய்தா கேட்கறான். எனிவே, இந்த மாசம் 19ஆம் தேதி அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ் நமக்கு தெரிஞ்சவர் தான், கவலைப்படாதீங்க. எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலாம். ஓகே சார், இப்படியே முடிச்சிருக்கு சார். 3 வருஷம் ஆயிடுச்சு சார். ஃபீஸ் உங்களுக்கு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் இப்படியே பாருங்க சார் முடிக்கிறதுக்கு. சார், இப்போ இன்ஃபர்மேஷன் மொத்தமா என் கைக்கு வரல சார். உங்க கூட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். டீட்டெயிலா நம்ம பேசினாதான் எல்லா விவரமும் எனக்கு தெரிய வரும். சார், நான் ஏற்கனவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்கம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சார். அப்புறம் என்ன சார்? டாக்குமெண்ட் பத்தாதுங்க, நம்ம டைரக்டா வந்து நாம மீட் பண்ணணும். அப்பதான் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபுல்லா கிடைக்கும்ல. சார், நீங்க சேம்பருக்கு வரதா இருந்தா சொல்லுங்க சார், நான் நேர்ல வந்து மீட் பண்றேன். ஆமா, நான் இப்போ சேம்பர் தான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ சார். ஹலோ சார், நான் இப்போ சேம்பர் தான் வரேன். ½ அன் ஹவர்ல அங்க இருப்பேன். நீங்களும் அங்க வந்துருங்க. நம்ம டைரக்டா மீட் பண்ணி பேசலாம். ஓகே சார். ஓகே சார், வந்துருங்க. ½ அன் ஹவர். சரி. என்ன? இல்ல, அது வந்து இல்ல, இது கேசரியா தான். இது கேசரின்னு தெரியும். என்ன விஷயம்? இல்ல, என்னங்க, இன்னைக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? இல்ல, என்கிட்ட அது இல்ல, நான் கட்டியிருக்கிற இந்த புடவையை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்னாச்சு உனக்கு? எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் இருக்குங்க. அது ஒண்ணு இல்லைங்க. இந்த புடவைய பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லுங்களேன். இப்ப இது ரொம்ப முக்கியமா? இல்லைங்க, அது வந்து இது பாரு, நீ டெய்லி தான் ஒரு புடவை மாத்துற. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? இல்ல, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இந்த புடவையை பார்த்து உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா? அதான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. வாட் இஸ் ராங் வித் யூ? இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். இந்தா. இங்க பார், நான் பார் கவுன்சில்ல எப்ப மெம்பர் ஆனேன்னு கேளு. டிசம்பர் 22, 1987ன்னு கரெக்டா சொல்லுவேன். நான் முதலா கோர்ட்ல வாதாடின நாள் எதுன்னு கேட்டேன்னு வை. ஜனவரி 10, 1990ன்னு டக்குன்னு சொல்லுவேன். என்னோட முதல் கேஸ் எதுன்னு தெரியுமா? டாக்டர் ஆனந்த் கொலை கேஸ்னு கரெக்டா சொல்லுவேன். நான் முதலா ஒரு கேஸ் எடுத்து ஜெயிச்ச நாள் எதுன்னு கேளு. மார்ச் 3ன்னு ஞாபகத்தோடு சொல்லுவேன். இப்படி ஏதாவது உருப்படியா கேட்டா கரெக்டா சொல்லுவேன். அதை விட்டுட்டு இந்த சேலை எப்படி இருக்கு இதெல்லாம் கேட்டு எதுக்கு என் டைமை வேஸ்ட் பண்றேன்? இது பாரு, நம்ம வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கண்டதையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. புரிஞ்சுதா? கிளம்புறேன். மகா, சீக்கிரம் வா. வந்துட்டேங்க. மறந்துட்டேன். உள்ள போய் என் பிரீஃப் கேஸ் கொண்டு வா. ஏய், மறுபடியுமா? இன்னைக்கு நெய் ஜாஸ்தி போட்டிருக்கா. டேஸ்ட் சூப்பரா இருக்கா?
அந்த டேபிள் காலியா இருக்கு, வா. வா உட்காரு. நான் பில் பே பண்றேன், பயப்படாம உட்காரு. ஐயோ நான் அதுக்கு சொல்லல சந்தியா. அம்மா தாயே உட்காருயா, அதான் நான் பே பண்றேன்னு சொன்னல, உட்காரு. எக்ஸ்கியூஸ் மேம், ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உன்கிட்ட கேட்டா நீ இப்படிதான் சொல்லுவ. கொஞ்சம் மெனு கார்டு கொடுங்க சார். இந்தாங்க. தேங்க் யூ. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாங்க. என்ன சந்தியா, எதுக்கு இவ்ளோ ஆர்டர் பண்ற? சாப்பிடுறதுக்கு தான். அப்ப நீ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்க்கு வேலைக்கு போறியா? இன்னும் முடிவு பண்ணல. டிகிரி படிச்சுட்டு துணி கடையில போய் வேலை பார்க்க போறோமேன்னு யோசிக்கிறியா? சேச்சே, நான் அப்படி நினைக்கல சந்தியா. என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையா செய்யற எந்த வேலையுமே உயர்வானதுதான். அப்படியே எதுக்கு யோசிக்கிற? போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே? நான் தான் சொன்னேனே, அந்த மேடம் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவங்க பிரதர் இன் லா ரொம்ப திமிர் பிடிச்சவன். யாரு உண்மையில சேரடிச்சு பாத்தியா? ஆமா, சேத்தையும் அடிச்சுட்டு ரொம்ப திமிரா வேற பேசினான். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல என்னால வேலை பார்க்க முடியாது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு தனியா சாப்பிட என்னமோ மாதிரி இருக்கு சந்தியா. அம்மாடி மனிதர் குல மாணிக்கமே, நீ நல்ல வேலையில சேர்ந்து மாச சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் உன் அண்ணன் அண்ணி தங்கச்சி தாத்தா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க விருந்தே வைக்கலாம். இப்ப ஃபீல் பண்ணாம சாப்பிடு. மேனேஜர், மேனேஜர், என்ன இது? என்ன சார்? டேபிள் க்ளீன் பண்ணாம இருக்க? இப்படி இருந்தா அந்த ஹோட்டல்ல கஸ்டமர் எப்படி சாப்பிட வருவாங்க? சாரி சார், இருங்க சார், இப்ப க்ளீன் பண்ண சொல்லிடுறேன். யோ, டேபிள் கிளீனர் எங்கயா? ரெஸ்ட் ரூம் போயிருக்கார் சார். டேபிள் கிளீனர் இல்லனா நீங்க இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா? முதல்ல இதை க்ளீன் பண்ணியா? எஸ் சார், இப்பே பண்ணிடுறேன் சார். சீக்கிரம் முதல்ல இதை க்ளீன் பண்ணியா? வேற யாரா இருந்தா டேபிள் க்ளீன் பண்ண கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கஸ்டமர் சாப்பிட்டதும் இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா? கம்பெனில தான் வேலை பார்க்கறாருன்னு சொன்ன. கம்பெனில வேலையை முடிச்சிட்டு பார்ட் டைமா இங்க வந்து வேலை பார்க்கறாரு போல இருக்கு சந்தியா. சார் நீங்க உட்காரலாம் சார். யோ, என்னையா பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போயா. போறே சார். போயான்ற பொண்ணுங்க படுற கஷ்டத்தை தான் நம்ம எல்லாருமே பெருசா பேசிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஆம்பளைங்க படுற கஷ்டம் இருக்கே, அது பெரிய கொடுமை சந்தியா. சந்தியா தப்பா எடுத்துக்காதே, நீ சாப்பிட்டுட்டு இரு. நான் என் அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன். சரி போ.